ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். புதுசாக யாராவது நம்ம சேனல் இனமாக இருக்காங்க சப்ஸ்கிரைப் தட்டிடுங்க. 30,000 என் பண்ண சேலஞ்ச் பண்ணிட்டுருக்கோம். அதாவது ஃபாரின் லெவல் சேவராக ஒர்க் பண்ணால் 30,000 என் பண்ணால் 1 மந்த் தேவைப்படும். இங்கே ஃபுட் டெலிவரி பண்ணி அந்த 30,000 நம்ம எவ்வளோ நாளில் ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்றது தான் சேலஞ்ச். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக லாஸ்ட் வர பாருங்கள். இன்றைக்கி நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்றதையும் இன்றைக்கி டே எப்படி போகுதுன்றதையும் பார்க்கலாம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:10 ஆகுதுங்க. நம்ம வழக்கம் போல் 12 மணிக்கு லாகின் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா இது நம்மளுடைய செகண்ட் டெலிவரி. ஃபஸ்ட் டெலிவரி பக்காவாக பார்த்தீங்கன்னா வேளச்சேரியிலே பண்ணிட்டோம். செகண்ட் டெலிவரி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வேளச்சேரி டு பள்ளிக்கரணை ஒரு 5 கிலோமீட்டர் வரும். இங்கே தான் இந்த பிளேஸில் தான் நம்ம கொடுத்தோம். பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் ஆர்டர் வந்துச்சு, நம்ம கிளம்பலாம் வாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 2:10 ஆகுதுங்க. இப்போ வர பார்த்தீங்கன்னா 5 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 228, அதாவது 228 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மடிப்பக்கத்தில் தாங்க இருக்கும். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இப்போ தான் டெலிவரி கொடுத்துட்டு போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேளச்சேரிக்கு ரிட்டன் ஆர்டர் எடுக்க போனோம். சரி கிளம்பலாம் வாங்க. வெயில் வேறு இன்றைக்கி கொஞ்சம் பயங்கரமாக இருக்குங்க, பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். டைம் பார்த்தீங்கன்னா 3:53 ஆகுதுங்க. இப்போ வர பார்த்தீங்கன்னா 10 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 370 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் ஆர்டர் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திருவான்மையூருங்க. இங்கேருந்து நம்ம ரூமுக்கு ஒரு 5 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். இருங்க பார்ப்போம். இன்னொரு 10 நிமிஷம் இருக்குது. ஆன் பண்ணி வச்சுருந்தா கண்டிப்பாக ஆர்டர் வரும். கரெக்டாக 5.5 கிலோமீட்டர் காமிங்க. பட் ஆனால் சரி, இங்கேருந்து மறுபடியும் ஒரு 3-4 கிலோமீட்டர் தள்ளி போட்டாங்கன்னா அப்புறம் நம்ம ரூமுக்கே ஒரு 8 கிலோமீட்டர் ஆகிடும். 8-10 கிலோமீட்டர். ஏன்னா நைட்டு நமக்கு அது மாதிரி தான் 17 கிலோமீட்டர் ஆகிடுச்சு. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 7 மணிக்கு மேலே நம்ம லாகின் பண்ணி ஓட்டிக்கலாம். சரி, இப்போதைக்கு நம்ம ரூமுக்கு கிளம்பலாம் வாங்க. டைம் பார்த்திங்கன்னா 8:20 ஆகுதுங்க. நம்ம வழக்கம் போல் 7 மணிக்கு லாகின் பண்ணி ஓட்ட ஆரம்பித்தோம். பார்த்திங்கன்னா பயங்கரமாக மழை பெய்யுது. பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் டெலிவரி மடிப்பாக்கம் வேளச்சேரியிலேருந்து பார்த்திங்கன்னா மடிப்பாக்கம் கொண்டு வந்தோம். பார்த்திங்கன்னா நைட்டு வர மழை பெய்யும் போல். நம்ம வேறு ஆல்ரெடி ஷெட்யூல் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் நைட்டு 12 மணி வரை. பாருங்கள், மழை பெஞ்சிட்டே இருக்குது. இருந்தாலும் நம்ம வேறு வழி இல்லை, டெலிவரி ஓட்டி தான் ஆகணும் நைட்டு 12 மணி வரை. ஏதோ ரெயின் கோட் இருந்ததால் நம்ம தப்பிச்சிட்டோங்க. இல்லைன்னா நிலமை அவ்வளோதான். நான் ஒன்றும் சொல்லவே முடியாது. ஃபுல்லாக நனைஞ்சிட்ருப்பேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஃபுல் பக்கா சேஃப்டியாக தான் இருக்கும். எவ்வளோ மழை இருந்தாலும் இன்னும் ஆகாது, பார்த்துக்கலாம். சரிங்க, நமக்கு நெக்ஸ்ட் ஆர்டர் பார்த்திங்கன்னா வந்துருச்சு. நம்ம கிளம்பலாம் வாங்க. டைம் பார்த்திங்கன்னா 9:30 மணி ஆகுதுங்க. இப்போ வர பார்த்திங்கன்னா 15 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 712 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா மழை ஓரளவு நின்றுடுச்சு. ஒரு 1/4 மணி நேரம் தான் மழை பெஞ்சுது. அதுக்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹெவியாக பெஞ்சுது. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை, மழைலாம் நின்றுடுச்சு. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்திங்கன்னா மடிப்பக்கத்தில் தான் இருக்கோம். நமக்கு என்னன்னு தெரில, இங்கேயே சுற்றி காலையிலேருந்து ஆர்டர் போட்டுட்ருக்காங்க. சரி, இதுவும் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லாஸ்ட்டு இன்றைக்கி எங்கே தூக்கி போட போகிறாங்கன்னு தெரில. நேற்று 17 கிலோமீட்டர் தூக்கி கோயம்பேடில் போட்டாங்க. சரிங்க, நம்ம கிளம்பலாம். நமக்கு நெக்ஸ்ட் ஆர்டர் பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்குது. பாருங்கள், போகலாம் வாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா மடிப்பக்கம் தான். டைம் பார்த்திங்கன்னா 12:47 ஆகுதுங்க. டோட்டலாக இன்றைக்கி எத்தனை ஆர்டர் ஓட்டியிருக்கோன்னு பார்த்திங்கன்னா 19 ஆர்டருங்க. எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு பார்த்திங்கன்னா 1133, அதாவது 1133 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். இன்சென்டிவ் எல்லாம் சேர்த்து அவ்வளோதான். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். அவ்வளோதாங்க, நம்ம சாப்பிட்டு போயிட்டு தூங்க வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டினியூவாக விளாக் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், பாய். நாளைக்கு விளாகில் பார்க்கலாம்.